சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்துத்துவ கொள்கையில ஊறி அந்த கொள்கை போதை தலைக்கு ஏறிவிட்டதாக மக்கள் பேசி வருகிறார். தொடர்ந்து இப்போது உத்தரப்பிரதேசத்தில் பாம்பு கடித்து விட்டது என்று சொல்லி பாம்பு கடித்த நபரை கங்கை நதியிலே தண்ணீரில் இறக்கி விட்டால் அந்த பாம்பினுடைய விஷம் முறிவு ஏற்பட்டு அவர் நன்றாக உயிர் தெரிந்து விடுவார் என்று சொல்லி 2 நாட்களாக கங்கை நதியிலே கட்டி போட்டு தண்ணீரில் இறக்கி விட்டிருந்தார். இல்ல அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? தேல் கடிச்ச கையை தண்ணியில விட்டுருங்க. அவர் சொல்லி யாராவது விட்டுட்டாங்க? இருங்கம்மா, தேல் கடிச்ச கையை தண்ணியில விட்டுருங்க. அம்மா வர இருங்கம்மா, தேல் கடிச்ச கையை தண்ணியில விட்டுருங்க, சரியாயிடும் சொல்றீங்களா? இது வெக்கமா இல்லையா? தேல் கடிச்ச யாராவது கொண்டு போய் தண்ணியை கைக்குள்ள விட்டு ஏதாவது ஆயிடுச்சா? இப்ப அவர் சொல்லிட்டாருன்னா யாராவது பண்ணிட்டாங்களா? உயிர் போகணும் சொல்ல வரீங்களா? அவர் யாரே பண்ணு சீமா கோமாளி தான் மறைமுகமா சொல்ல வராருன்னா நீ பண்ணு, தேல் கடிச்சிருச்சுனா கொண்டு போய் அதான் சொல்றாரு அவரு. ஆமா, எனக்கே நடந்தது அப்படி சொல்லல, பேச்சு வழக்குல அப்படி சொல்லல. நீங்க நல்லா போய் இந்த காணொளி பாருங்க, நீங்க போய் பாருங்க. தொடர்ந்து சீமான் அவர்கள் பிஜேபியோட பி டீம்னு எப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? பல உதாரணம் இருக்கு. ஒரு மாணவி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த மருத்துவ கல்லூரி படித்திருக்கக்கூடிய டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த கோமாளி சீமான் கொண்டு வந்து இங்க தருமபுரியில எங்க ஒரு ஒரு தொகுதியில நிப்பாட்டினாரா இல்லையா? ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ண கூடாதா? பெண்கள் வந்து அரசியலுக்கு வர கூடாதா? நீங்க சொல்றத பார்த்தா டாக்டர் படிச்ச பொண்ணு வர கூடாதுன்னு நீட்ட கொண்டு வந்து இருங்கமா வர அம்மா இருமா நீட்ட கொண்டு வந்து யாருங்க? இருமா வர இன்னும் நீட்டுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டே சொல்லி தான ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, உங்கள் கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. இருமா வர அங்க பத்தி எரிஞ்சிரும் போது ஸ்ரீலங்காவில இளைய தமிழர் செத்துன்னு இருக்கும்போது இவருக்கு ஆமகர் நொட்டிட்டு இருந்தாங்களா? சரி, அங்க பத்தி எரியும் போது அங்க இளைஞ தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஆடி பாடிட்டுல இருந்தோமே, அது ஆட்டம் பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே, அதெல்லாம் கொஞ்சம் கை கொடுமா, தங்கச்சா நினைச்சு சொல்ற, கை கொடுமா. வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. ஒரு முக்கியமான கேள்வி. தொடர்ந்து திரு செந்தமிழன் சீமான் அவர்களை வந்துட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் பாம்பு கதை சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தேல் கதை சொல்கிறாங்க. ஒரே குழப்பமாக போயிட்டுருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்துத்துவ கொள்கையில ஊறி அந்த கொள்கை போதை தலைக்கு ஏறிவிட்டதாக மக்கள் பேசி வருகிறார். தொடர்ந்து எந்த மக்கள் பேசினாங்க? வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறார்கள். விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய தமிழக மக்கள் பேசுகிறார்கள். விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய தமிழக இளைஞர்கள் பேசுகிறார்கள். சீமானுக்கு இந்துத்துவ போதை தலைக்கு ஏறிவிட்டது. சீமான் அவர்களுக்கு இந்துத்துவ போதை ஏறிடுச்சு. வேற யாருக்கு ஏறல? வேற யாரும் பிஜேபிக்கு நேரடி பிஜேபியில் இருப்பவர்கள் வேறு, பிஜேபிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அரசியல் செய்ய கோமாளி என்பது வேறு. இவர் பிஜேபி பண்றாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்றேன். இப்போது உத்தரப்பிரதேசத்தில் பாம்பு கடித்து விட்டது என்று சொல்லி பாம்பு கடித்த நபரை கங்கை நதியிலே தண்ணீரில் இறக்கி விட்டால் அந்த பாம்பினுடைய விஷம் முறிவு ஏற்பட்டு அவர் நன்றாக உயிர் தெரிந்து விடுவார் என்று சொல்லி 2 நாட்களாக கங்கை நதியிலே கட்டி போட்டு தண்ணீரில் இறக்கி விட்டிருந்தார். பாவம், கடைசியிலே அந்த அப்பாவி பாம்பு கடித்து இறந்தே போய்விட்டார். இது சங்கியினுடைய மூளை, இதுவும் இந்துத்துவனுடைய போதை. ஆகவே ஒரு பாம்பு கடித்தால் அது எந்த அளவிற்கு நரம்பு மண்டலை தாக்கும், உடனுக்குடன் நம் மருத்துவரை சந்தித்து அதற்கான சிகிச்சை எடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு மூளை மழுங்கி விட்டு இருக்கிறது, மாட்டு சாண மூளை என்று சொல்லுகிறார்கள். அதை நிரூபணம் செய்யக்கூடிய வகையில் இந்த பாம்பு கடி பிரச்சனை இருக்கிறது. அப்போது இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, டிஜிட்டல் இந்தியா சொல்லக்கூடிய இந்த சங்கிகளை காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் உலக நாடுகள். இதுதான் இந்தியா வளர்ச்சியா? பாம்பு கடித்தன் என்னடா பிரச்சனை, இது என்னடா சோதனை என்று அவரவர்கள் காரி உமிழ்கிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேச சங்கியை விட இல்ல, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? கோவப்படாதீங்கம்மா, நான் பதில் சொல்றேன். அவங்க கட்டி போட்டாங்கன்னா அதை எதுக்கு இதோட இங்க கொண்டு வந்து இழுக்கிறீங்க? எப்படி இழுக்கிறேன்னு இப்ப தெரியும் பாருங்க. முகத்தறி கிழிக்கிற சீமானோட முகத்தறிய. உத்தரப்பிரதேசத்துல சங்கியை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீமா சங்கி நான் என்ன இழிச்சி வாயினா? சீமான் அவர்களை சங்கின்னு எப்படி சொல்லுவீங்க? நான் என்ன இழிச்சி வாயினா? தோப்பார் ஒரு கதை என்று சொல்லி இவர் அப்பா சொன்னார், எனது அப்பா சொன்னார், தேல் கொட்டி விட்டால் உடனே துணியை சுட்டி தண்ணீரில் கைவிட்டு விட வேண்டும். உடனே அந்த விஷமெல்லாம் இறங்கி கொட்டி இடத்திற்கே வந்து முறிவாகி விடும்.
அது சொன்னதாக மட்டும் சொல்லவில்லை. வரமா சொன்னதாக மட்டும் சொல்லவில்லை. எனக்கே அது நடந்தது, எனக்கே தேள் கொட்டி விட்டது, நான் அப்படித்தான் செய்தேன், இது போன்று 2 கோடி வைத்தியம் இருக்கிறது, நான் வெக்கம் கெட்டவனே. இல்ல நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு. இது போல 2 கோடி வைத்தியங்கள் இருக்கிறது தானே சொல்லியிருக்கிறாரு. அந்த வெக்கம் கெட்ட சீமானு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சங்கி தன் மகனை பாம்பு கடித்து விட்டது என்பதற்காக தண்ணீரில் கங்கை நதியில மூழ்கடித்து சாகடித்து விட்டான். பாம்பு விஷ ஒரு மயிறு மண்ணாங்கட்டி முறிவாகவில்லை, முறிவுதான் மிச்சம். அதற்கு வரமா அந்த மூளைக்கு அந்த சங்கி மூளைக்கு தப்பு கொடுப்பது போன்று தேலை வைத்து கதை சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர் எந்த வரிசையில வைப்பீர்? இல்ல அவர் அதுக்காக தான் கதை சொன்னாரா? அந்த இதுக்காக தான் அவர் இந்த கதை சொன்னாரா? யதார்த்தமா ஏதோ பேசும்போது ஏதாவது சொல்லிருக்கலாம். அந்த விஷயத்துக்கு தேள் கொட்டினாலும் சரி, பூச்சி கடித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுங்கள் என்று சொல்லுதானே. கண்டிப்பா ஹாஸ்பிடல் தான் போகணும், மருத்துவமனை தான் அணுகணும். இவர் என்ன சொல்றாரு? தண்ணியில கை விட்டுருங்க. இல்ல அந்த காலத்துல ஏதாவது சொல்லிருக்கலாம், அதை சொல்லிருக்கலாம். அதே இதை எதுக்கு முடிச்சு போடுறீங்க? அதேதாங்க உத்தரப்பிரதேசத்துல பாம்பு கடிச்சுன்னு தண்ணியில கங்கை நதியில விட்டுட்டா நல்லா ஆயிடுவாரு சொல்லி தான் விட்டுதான் ஒருத்த செத்தே போயிட்டானே. ஏன் விட்டாங்க? விட்டவங்களுக்கு அறிவு இருக்கணும், கொண்டு போய் அதேதான். அதே போட்டு கையை தேள் கடிச்ச கையை தண்ணியில விட்டுருங்க. அவர் சொல்லி யாராவது விட்டுட்டாங்க? இருங்கம்மா, தேள் கடிச்ச கையை தண்ணியில விட்டுருங்க. அம்மா வர இருங்கம்மா, தேள் கடிச்ச கையை தண்ணியில விட்டுருங்க, சரியாயிடும் சொல்றீங்களா? இது வெக்கமா இல்லையா? தேள் கடிச்ச யாராவது கொண்டு போய் தண்ணியை கைக்குள்ள விட்டு ஏதாவது ஆயிடுச்சா? இப்ப அவர் சொல்லிட்டாருன்னா யாராவது பண்ணணும், உயிர் போகணும் சொல்ல வரீங்களா? அவர் யாரே பண்ணு, சீமா கோமாளி தான் மறைமா சொல்ல வராருன்னா நீ பண்ணு, தேள் கடிச்சிருச்சுனா கொண்டு போய் விட்டு சொல்றாரு அவரு. ஆமா, எனக்கே நடந்தது. அப்படி சொல்லல, பேச்சு வழக்குல அப்படி சொல்லல. நீங்க நல்லா போய் இந்த காணொளி பாருங்க, நீங்க போய் பாருங்க. அந்த காணொளி. சரி, இது எதுக்கு சொல்றீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மக்களிடத்துல இது விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வகையில் அமையாது. அவர் மருத்துவங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க, அதையும் கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்துல பாம்பு கடிச்சிச்சு தண்ணிக்குள்ள விட்டாங்க. தொடர்ந்து சீமான் அவர்கள் பிஜேபியோட பி டீம் எப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? பல உதாரணம் இருக்கு. இவர் எப்போவாவது இது வரைக்கும் உண்மையா ஒரு கருத்துல நின்னு இருக்காருங்களா? சரி இருங்க, ஏமா நீங்க ஒரு பெண்மணியா பேசுறீங்க, ஒரு பெண்ணா பதில் சொல்ல கேட்டகரி பதில் சொல்றீங்களா? நிகழ்ச்சி இப்ப முடிச்சிடலாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப வாங்க, தமிழ்நாட்டுல ஒரு மருத்துவர் படிக்கிறது எந்த அளவுக்கு கனவா இருக்கு? நீட் தேர்வு பிரச்சனைல எத்தனை உயிர் பலியாகி இருக்கிறாங்க, ஆனோ பெண்ணு அத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னமும் மத்திய அரசு நீட் தேர்வை விலக்கு கொடுக்கலையா இல்லையா? நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெண்கள் மாணவ செல்லும் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? அதையும் மீறி ஒரு மாணவி தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய, அந்த மருத்துவ கல்லூரி படித்திருக்கக்கூடிய, டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த கோமாளி சீமான் கொண்டு வந்து இங்க தருமபுரியில எங்க ஒரு தொகுதியில நிப்பாட்டினாரா இல்லையா? இப்ப 2008 நாடாளுமன்ற தேர்தல். அப்ப உன்னுடைய எண்ணம் என்ன? இல்ல அவர் தான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாதைக்கு வருகிறான்னு சொன்னால் அந்த டாக்டர் கனவு, அந்த டாக்டர் படிப்பு என்பது தமிழ்நாட்டுடைய பெண்களுக்கு எந்த அளவுக்கு லட்சிய பாதையாக இருக்கிறது. கேடு கட்ட அதை கெடுத்து குட்டிசோர் ஆக்கி அந்த தேர்தலில் நிப்பாட்டி வைத்திருக்க வெக்கமாக இல்லையா? பெண்களுக்கு அரசியல் வருவது யாரும் எதிர்க்கலாமா? சரி, படிச்சுட்டு வந்தா நான் ஏமா எதிர்க்க போறேன்? படிக்கும் போதே கூட்டு வந்துட்டோம் கோமாளி. டாக்டர் சீட்டு கிடைக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம். படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை கூட்டம் வந்து இவர் எம்பிசில நிக்க வச்சுட்டாரு. அப்போ இதுதானே சொல்லுது. இந்துத்துவம் என்ன சொல்றாங்க, சங்கிகள் என்ன சொல்றாங்க? டாக்டர் படிக்க கூடாது, நம்ம வீட்டு பெண்ணுங்க தான் படிக்கணும். இருங்கம்மா வரேன், அம்மா இருமா வரேன். இன்னும் நீட்டுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டே சொல்லி தான ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, உங்கள் கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. இருமா வரேன். அவர் எங்கள் கூட்டலமா மக்களுக்கான தேவையான கட்டமைப்பு கூட்டம் அது. சரிங்களா? நீட்டை கொண்டு வராங்க, ஒரு அரசு திமுக கட்சி எதிர்க்குது, அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. இது தவறே அது இல்லையே. நீங்க சொல்லுங்க, இருங்கமா வரேன். ஒரு டாக்டர் நம்ம, நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்கிற பெண்ணை பாவம் அழைச்சிட்டு வந்து தேர்தல் நிப்பாட்டி அந்த வாழ்க்கையை கெடுக்கிறாரு. இதுதானமா சங்கிங்க சொல்றாங்க. வாழ்க்கையை கெடுக்கிறாருன்னு அவங்க சொல்லலங்க, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து சொல்லல என் வாழ்க்கையை அவர் கெடுத்துட்டாரு. குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பேசுறது பூரா விழிப்புணர்வு பேசுமா? டக்குன்னு தெரியாம ஒரு பாதைக்கு போனா கூட நீங்க தாய் என்ன பண்ணுவீங்க? அம்மா அது போக கூடாது, இப்படி வா சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்க? அது போன்று அந்த அம்மையார் வந்து அந்த பெண்மணி மருத்துவ கல்லூரி மாணவி தேர்தல் நிக்கணும் ஆசைப்பட்டாலும் கூட, ஏமா இன்னும் ஒரு 2
டோஸ்மா இல்ல நீங்க போய் நல்லா விசாரிச்சுக்கோங்க இருமா. அவங்க முடிச்சிட்டாங்களா முடிக்கலையா முடிக்கலமா. வெயிட் ஏம்மா, பண்ணி முடிக்கலமா. என்ன நீங்க இங்க பாரும்மா. விசாரிச்சுக்கோங்க முடிக்கல, இருமா. முடிக்கலனா அவங்க ஆனா, மக்கள் பணியில இருந்து அம்மா, இருமா. முடிப்பாங்கங்க அங்க பாருமா அங்க முடிக்கல ஆனா சீமான் கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முடிக்கிறாங்க அங்க முடிக்கல இன்னும் கொஞ்ச நாள் இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு சீமானுடைய கட்சி முடிக்க போறாங்க தமிழ்நாட்டுல சரி, முடியுதா, தமிழ்நாட்டு முடியலையா மக்கள் நம்ம தான் wait பண்ணி பார்க்கலாம். வேற எந்த கட்சிகள் எல்லாம் பழி வாங்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களே சீமானுடைய பேச்சை கேட்டு 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 பொய்யும் பொருட்ட காது கேட்டு பாதி பேர் காது கேட்காத அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆக இனியும் தமிழ்நாட்டு மக்களை பொறுக்க மாட்டோம் சீமானுடைய கட்சியினுடைய கூடாரம் இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு காலியாகிவிடும் பார்க்கலாம் தேர்தல் முடிவு வரும்போது அவர் வாக்கு ஏம்மா, சதவீதம் உயர்ந்திருக்கா அங்க என்ன ஒருத்தன் வந்து நடக்குதுங்கறத பார்க்கலாம் ஆமாமா அங்க ஒருத்தன் வந்து பாம்பு கடிச்சு கங்கை நதியில இறக்கி விடுறான். நான் ஒரு மறுபடியும் சங்கி மறுபடியும் நீங்க அங்க அம்மையா பாம்பு, இருங்கம்மா பல்லினே இங்க சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கீங்க. ஒரு சங்கி சீமானு தேளு கடிச்சிட்ட தண்ணியில விடும் அப்பா அந்த கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கு ஒத்து போதா இல்லையா எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க அந்த கருத்து இந்த கருத்து நான் அவர் பி டீம் யோசிக்கிறேம்மா. சி டீம் அவர் எப்படிம்மா எனக்கு பேசுறாரு? புரியல கடைசி இந்த தேர்தல் முடிவுல தெரியும் யாரு பி டீம் யாரு கூட இருக்கா தெரியுதாமா அப்படிங்கிறது போகுது தெரியதான் போகுது தமிழ்நாட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா ஏற்கனவே 30 லட்சம் வாக்குல பெற்று விட்டோம் கீழ்ச்சி விட்டோம் ஒரு மண்ணாங்கட்டி இந்த முறை நீங்க வாங்க முடியாது சென்ற தேர்தலே வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட சீமான் அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் இன்னும் குறைவாகத்தான் வாங்குவார்கள் குறிப்பாக அனைத்து தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர் டெபாசிட் இழுப்பார் எழுதி வச்சுக்கோங்க டெபாசிட் இழுப்பார்கள் நீங்க யாருடைய பெண்ணை கூட்டு வந்து நிப்பாட்டினாலும் யாருடைய மகனை கூட்டு வந்து நிப்பாட்டினாலும் சீமானை நம்பி வாக்களிக்க தயாராகல டெபாசிட் இழுப்பார் நீங்க பாத்துக்கோங்க டெபாசிட் இல்லைன்னாலும் யாரும் உங்களிடம் வந்து நிக்க மாட்டாங்க உத்தரப்பிரதேச சங்கிக்கும் தமிழ்நாட்டு சீமான் சங்கிக்கும் எப்படி ஒத்து போது பாருங்க அங்க பாம்புக்கு தேளு ஆனா ஒரே பாதை தான் வெக்கமா இல்லையா ஒரு முதல் சிகிச்சை எது அரசியல் ரீதியா எதையுமே யோசிக்க மாட்டீங்க இங்க வர பாம்புன்னு சொல்லிட்டாரு இங்க தேளு அதுதான் சொல்றேன் இந்த கோமாளி அரசியல் ரீதியா இந்த கோமாளி அரசியல் ரீதியா அரசியல் ஈடுபடுகிற மக்கள் ரீதியா ஏதாவது பேசினா நாங்க அரசியல் பத்தி பேசுவோம் இந்த கோமாளிக்கு அரசியல் தெரியாது சீமான் சிறந்த மேடை பேச்சாளர் அவ்வளவுதான் அவர் கட்சி தலைவர் இல்ல சீமான் சிறந்த மேடை பேச்சாளர் அவர் பப்புனு அவர் பப்புனு ஆனால் அவர் பேசும்போது மக்கள் கை தட்டுறாங்க அவ்வளவுதான் வேற யாரும் பேசும்போது மக்கள் கை தட்டல அந்த கை தட்டல எல்லாரும் தெளிவா கரெக்ட்டா பேசுறாங்க வேற கட்சி தலைவர் பேசுகின்ற போது மக்கள் கை தட்டுறாங்க சொன்னால் அந்த கருத்துல உள்வாங்கி ரசித்து பேசக்கூடிய பேச்சுகளை கேட்டு பப்பன் என்று கை தட்டுகிறார் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை எடுத்து மக்கள் கிட்ட சொன்னா என்னமா எடுத்து நீ எடுத்து என்ன கீச்சு சொல்லி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இது வரைக்கும் ஒன்னாவது உண்மையா பேசி இருக்கிறீங்களா சரி மத்தவங்கள உண்மை பயங்கரமா பேசுறாங்களா பாம்பு கறி முயல் கறி பன்னி கறி ஆம கறி AK-72 கேடுகட்ட கோமாளியே அங்கே எம்குல பெண்கள் அங்கே கற்பழிக்கப்பட்டு இலங்கை ராணுவத்தினால் சிங்களவத்தினால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்து அங்கே மண்ணில் மூடிக்கொண்டிருக்கிற போது உனக்கு மேதகு பிரபாகரன் ஆமகரை சமைச்சு போட்டாரா காரி துப்புவாங்க சரி மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போய் பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போய் பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல வெக்கமா இல்ல அங்க போர் நடந்து அங்க மக்கள் செத்து போயிட்டு இருக்கிறாங்க இவருக்கு பிரபாகரன் ஒரு ஆளை விட்டு நோட்டு வர பண்ணலாம் அண்ணன் இதை சாப்பிடுவாரு நொன்ன இதை கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாரு நொன்ன இதை கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாரு இல்ல ஆமக்கர் நொட்டுவாரு இட்ல மறைச்சு கொடுப்பாரா வெக்கமா இல்ல எவ்வளவு அதாவது ஒரு மேதகு பிரபாகரன் அவர்கள் மாவீரனாக அங்க போர் புரிந்து கொண்டிருக்க அந்த சூழ்நிலையில் இவர் எனக்கு சாப்பாடு வச்சார் அந்த போர் செய்யக்கூடிய அந்த எதிர்ப்பு அந்த கட்டமைப்பு அந்த தமிழ் தேசிய எவ்வளவு கேவலமா சாப்பாடு இழிவுபடுத்துறாரு பாருங்க இதுல இழிவுபடுத்துற மாதிரியே எதுவும் பேசியிருக்க மாட்டாரு ஆனா நீங்க அதுலயும் அவர் இழிவுபடுத்துறாரு அங்க பத்தி எரிஞ்சிடும் போது ஸ்ரீலங்காவில இளைய தமிழர் செத்துன்னு இருக்கும்போது இவருக்கு ஆமகர் நொட்டிட்டு இருந்தாங்களா சரி அங்க பத்தி எரியும் போது அங்க இளைஞ தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஆடி பாடிட்டுல இருந்தோமே அது ஆட்டம் பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே அதெல்லாம் கொஞ்சம் கை கொடுமா தங்கச்சா நினைச்சு சொல்ற கை கொடுமா ஒரு அண்ணனுக்கு கை கொடு ரொம்ப சந்தோஷம் கரெக்டா சொன்னீங்க அதே 2008-9 காலகட்டத்திலே 2009 இலங்கையில் போர் புரிந்திருக்கக்கூடிய ஐயா பிரபாகரனுடைய அந்த நேரத்திலே இவர் மதுரையில லாட்ஜில போர் புரிந்ததா ஒரு அம்மையார் சொன்னாங்களே இதுதான் தமிழ் தேசியமா ஒரு பேச்சன் வந்து இங்க பேசிட்டு இருக்கலாமா சரி பேசுன அம்மா ஏன் நிக்கல ஸ்ட்ராங்கா எதுக்கு நிக்கல இங்க பாருங்க மனம் இங்க பாருங்கம்மா மன உளைச்சல் இருக்கிறாங்க மன உளைச்சல் 2011 வழக்கு மன உளைச்சல் அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு வீடியோஸ் காமிக்கிறேன் மன உளைச்சல் தாங்க பேசுறாங்க அப்படிதான் பேசுறாங்க ஒரு பெண் ஒரு விஷயத்தை உண்மையா சொல்லிருந்தா அந்த இடத்தை விட்டு ஓட மாட்டா இந்த மாசம் சொல்லுங்க
சொல்லிருக்கேன் அடுத்த மாசம் நான் போயிருவேன் தப்புமா. அதுக்கு 2 மாசம் பயம். அப்புறம் வரேன். அது என்ன பயம்? இங்க பாருங்க, என்ன இங்க பயம்? பாருங்க, சீமான் கட்சியில பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனைனா அதுதாம்மா. மானத்துக்காக தூக்கு போட்டு செத்து இங்க பாரும்மா. போயிடுவாங்க. விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவாங்க. ஏன் நீ அந்த அளவுக்கு நிரூபிக்க அதனாலதான் அந்த மாட்டேற? அம்மாவே தூக்கு மாட்ட சாகணும்னா மன உளைச்சல் கொடுக்குறீங்க. இவர் என்னங்க பேச்சுக்கு நீங்க வாங்க. பேசுறீங்க? இவரை மட்டும் இங்க திட்டக்கூடாது. பாருங்க, எல்லாரையும் பெண்கள், இங்க திட்டுங்க. பாருங்க. ஏன் இவருக்கு மட்டும் வரீங்க இங்க பாருங்க. நீங்க? கேட்டா தங்கச்சி மாதிரி பேசுறேன், அக்கா மாதிரி யாரா ஏம்மா, நான் இருந்தாலும் சொல்றேம்மா, இவர் இல்ல, நீங்க பெண்களை, வேற யாராவது இங்க பேசினாலும் பாருங்க, அவர் மேல தப்பு பெண்களை, இல்லைன்னா நான் இங்க அவருக்கு பாரும்மா, support பண்ணி தான் கேள்வி சகோதரி, கேட்பேன். பெண்களை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் தவறுதான். அப்ப எல்லாரையும் கேளுங்க. யாரை கேட்கணும் சொல்லுங்க, கேட்கிறேன். எப்ப கேட்கல கேளுங்க. தொடர்ந்து யார் அடுத்த தவறு செய்தாலும் காணொளியில நம்ம கண்டிப்பா பேசலாம். 2 தொடர்ந்து காணொளியிலும் பேசலாம். கேளுங்க. நன்றி. நன்றிமா.